கூட்டணி கட்சிகள் மீதான பண்ணையார்த்தனமும் ஆதிக்கமும் தான் திமுகவின் தோல்விக்கு காரணம் என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா சாடியுள்ளார். சென்னையில் தாவேக நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அவர், பிற கட்சிகளின் முடிவை கேள்வி கேட்கும் அதிகாரம் மு.க. ஸ்டாலினுக்கு எப்படி வந்தது என்று வினவியுள்ளார். கூட்டணியை உருவாக்கின பிறகு திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட்டணியில் இருக்க அமைச்சரவை விமர்சிச்சார். எங்க கிட்ட எல்லாம் சொல்லாம போயிட்டாங்க, எங்க கிட்ட சொல்லிட்டு தான் அவங்க அமைச்சரா இருக்கணும், இவங்க செஞ்சது தவறு. அதுல திரு ஏராஜ் அவர்கள் ரொம்ப வாயில சொல்ல முடியாத அளவுக்கு வார்த்தைகள். தேர்தல் முடிந்த பிறகு அந்தந்த கட்சியுடைய உயர்நிலை குழு எடுக்கக்கூடிய முடிவை கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு எங்க வந்ததுன்னா, ஏன் தோத்தாங்கன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்களே, இந்த பண்ணையார்த்தனமும் இந்த ஆதிக்கம் தான் அவங்களுடைய தோல்விக்கு காரணம். இன்னைக்கு வரைக்கும் புரியல அவங்களுக்கு. அதிமுகவின் 90 விழுக்காடு நிர்வாகிகள் தாவேகாவில் இணைய விருப்பம் தெரிவித்திருப்பதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற தாவேக நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அவர், எந்த ஆஃபரும் கொடுத்து எம்எல்ஏக்களை அழைக்கவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். அதிமுக கூடிய எம்எல்ஏக்களும் எங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கு நாங்கள் பதிவு பண்ணோம். நேத்தே போன் பண்ணி நான் சொன்னேன், எந்த எம்எல்ஏயும் எதையும் ஆஃபர் கொடுத்து தமிழக வெற்றி கழகம் கூப்பிடல. அப்படி ஒரு தலைமை எங்களுக்கு கிடையாது. இயற்கையாக நேசிச்சு அன்புடன் அதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் வராங்கன்னா எங்கள் மீது நம்பிக்கையும் எங்கள் தலைவர் மீது நம்பிக்கையும் மட்டுமே அவங்க வராங்க. அதிமுகவுடைய பொதுச்செயலர் திரு இபிஎஸ் அவர்கள் இந்த ஸ்டாண்ட திமுகவுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய ஸ்டாண்ட எடுத்த ஒரு விஷயம் தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த அதிமுகவுடைய எழுதி வைத்துக்கொள், இன்னும் ஒரு மாசத்துல 90% நிர்வாகிகள் எல்லோரும் அதிமுக இருந்து தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வரணுங்கிற வேண்டுகோளை ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க.